வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திண்டுக்கல் தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு போலீசும் குவிக்கப்பட்டுள்ளது. என்ன காரணம்? அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் இவர்களுக்கிடையே என்ன மோதல்? ஏற்கனவே திண்டுக்கல் தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது எதற்காக என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் தொகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், மக்களவை தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அதிமுக திண்டுக்கல் தொகுதியை யாருக்காக கொடுக்க வேண்டும், அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களது ஆதரவாளருக்கா அல்லது நத்தம் விஸ்வநாதன் அவர்களது ஆதரவாளருக்கா என்ற பேச்சுக்கள் மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே நடைபெற்றது. ஆனால் கடைசியில் தற்பொழுது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருவருமே முபாரக் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களும் செய்தனர். கடைசியில் பழனிக்கு இன்று சென்ற நத்தம் விஸ்வநாதன் அவர்களது காரை மறித்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களது ஆதரவாளர்கள் மிக பெரிய அளவில் மோதலில் ஈடுபட்டனர். அதாவது அதிமுகவில் இரு தரப்பினருக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் மோதலில் ஈடுபட்டதன் காரணமாக பழனியில் மிக பெரிய அளவில் பிரச்சனை எழுந்துள்ளது. மேலும் போலீஸ் பாதுகாப்புடன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் காரில் ஏறி சென்றவுடன் திண்டுக்கல் சீனிவாசனின் ஆதரவாளர்கள் நத்தம் விஸ்வநாதன் அவர்களது கார் கண்ணாடியை உடைத்த சம்பவம் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தகவல் உடனடியாக சென்றுவிட்டதாகவும் இதற்கான விளக்கம் இரு தரப்பினர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மீது தவறு இருக்கிறதா அல்லது திண்டுக்கல் சீனிவாசன் மீது தவறு இருக்கிறதா என்பதை தனி குழு ஒன்றை அதிமுகவில் அமைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒன்று மற்றும் நாம் பார்க்க வேண்டும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவின் அமைச்சர்கள் பெயரே கூட நம்மால் சரியாக பயன்படுத்த முடியாது. காரணம், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அமைச்சர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களது செயல்பாட்டு குறித்து தான் அமைச்சரவையில் இருக்கலாமா வேண்டாமா என்ற முடிவை மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எடுப்பார். ஆனால் தற்பொழுது அதிமுகவில் நிலவி வரும் பிரச்சனைக்கு எடப்பாடி தான் காரணம் என்றும் கூறியுள்ளனர்.